இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இயக்குநர் அவர்களுக்கும் மேலுள்ள நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிற யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளவர்களுக்கும் இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி, நான் சொன்ன அவர்கிட்ட, ஏன்னா சீக்கிரமாக நான் பேசணுங்க, பேசின போனால் தான் எனக்கு இப்போ டேப்லெட்டில் சாப்பிட்டு படுத்தால் தான் படுக்க முடியல என்னால். எனக்கு 2 கால்லையுமே ஆப்ரேஷன் ஆகி நான் 2 வருஷம் பெட்டில் இருந்தேன். அப்புறமா இப்போ தான் நடக்க வந்துட்டேன்னு வச்சுக்கேன். இது வேற சொல்லிட்டா உடனே சினிமாவில் உடனே அவ்வளோதானே அவரால் நடக்க முடியப்படும் சொல்லுவோம். அதில் நடக்கிறேன். ஏன்னா சினிமாக்காரன் மட்டும் தூங்கும்போது கூட கால் ஆடிக்கிட்டே தூங்கணும். அப்படி இல்லைன்னா போயிட்டோன்னு நினச்சி வேற ஆளை போட்டுருவாங்க. அது மாதிரி சினிமா, அது இப்போ இருக்கிற சினிமா ரொம்ப நட்போட எல்லாருமே, நாங்களும் இருந்தோம் நட்போட தான் இருந்தோம். பட் இங்கே ஒரு குடும்பமாக ரொம்ப நேசித்து எல்லாரும் பேரையும் தனித்தனியாக தெரியுது, எல்லாரும் பேரையும் தெரியுது. ரொம்ப பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னை கூப்பிடும்போது, ஏன்டா என்ன கூப்பிட்றீங்க, இது பேசணுமா, அதுக்காக கூப்பிட்றீங்களான்னு கேட்டேன். இல்லைன்னா நீங்கள் நடிச்சிருக்கீங்க இதுலன்னு சொன்னேன். மறந்து போச்சு. இது இப்போ தான் ஏதோ ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணேன்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ. பட் இந்த டைரக்டர் ஏன் நான் பாராட்டுறேன்னா, ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருக்கிறார். ரொம்ப ஆள் சைஸ் தான். அதே மாதிரி தமிழ்துறை எப்பவுமே நான் பேசுவேன், இந்த படத்தில் ஏதோ அவர் தானே ப்ரொடியூசர், அவர் பேர் ஏன் வரல, ஏதோ ஒரு ஒய்ஃப் பேர் போட்டிருக்காங்க நினச்சிட்டு என்ன பார்த்தா படத்தில் கேரக்டருக்கு பேரே தம்பிதுரை. என் பேர் போடுறதுல இல்லை, எழுதுறதுல இல்லை, அப்போ கேரக்டர் பேரை வச்சிடுறோமா. இப்போ தம்பிதுரை ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல குரூப். பெரிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் டு திஸ் குரூப். ஏன்னா இது மாதிரி படங்கள் வெற்றி அடைய இப்போதான் ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு வந்திருக்கு எல்லாருக்கும். நான் முதல்ல தம்பிக்கிட்ட கேட்டேன், ஐ திங்க் சரத் கிட்ட கேட்டேன், இதில் ஏதாவது பேய் இருக்காரான்னு. இல்லைங்க, பேயெல்லாம் கிடையாது. ஆனால் ஒன்று இருக்குது, வெட்டுக்குத்து இருக்குது. ஏதோ ஒன்று இருக்கணும், இல்லை ஏதோ ஒன்று இருக்கணும். இப்போ வெட்டுக்குத்தாவது இருக்கணும், ரத்தம் இருக்கணும். ஆனானப்பட்டு எங்கள் ரஜினி சாருக்கு வெறும் ரத்தமாக இருக்குது படத்தில், இல்லை அவரே ரத்தத்தை நம்பி எடுக்கும்போது நம்மலாம் என்ன சாதாரணமான ஸ்டார்டிங்லேருந்தே ரத்தத்தை காமிக்கலாம், தப்பே கிடையாது. ரொம்ப நல்ல இந்த படம் வந்திருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக தியேட்டரில் பார்க்குறதுக்கு இன்னும் பிரமாதமாக இருக்கும். இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து இந்த தேட்டரில் பார்க்க சொல்லுங்கள் ஜனங்களை. ஏன்னா இந்த இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் அது என்னமோ சொல்கிறாங்க, இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இதில் வேணால் ஒவ்வொரு பாட்டு அப்படி தான் பார்த்தேன். ஒரு பாட்டு ஆங்கிலத்திலே பாடியிருக்காங்க, எனக்கு புரியல யார் பாடியிருக்காங்க. அதுவும் நீங்கள் தான் பண்ணீங்களா? அது ஆங்கிலத்திலே பாடுறாங்க, அந்தளவுக்கு வந்துருச்சு இப்போ. ஸோ என்னடா டைட்டில் மட்டும் இவ்வளோ அசிங்கமாக வைக்கிறாங்களே படத்துலன்னு நான் யோசித்தேன். பார்த்தா பாட்டு ஆங்கிலத்தில் பேசியிருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம இம்ப்ரூவ்டு, அதாவது இந்தியாவுக்குள்ளே ரிலீஸ் ஆகலன்னா கூட பரவாயில்ல, வெளியே போய் ரிலீஸ் ஆனாலும் இங்கிலீஷ் புரியும்ல இல்லை. அதனால என்னமோ தெரியல இங்கிலீஷில் பாட வச்சுருக்காங்க. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இங்கிலீஷ். ஐ ஸ்டடிட் இன் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல். பட் ஸ்டில் தமிழ் படமும் வரும்போது ஏற்கனவே தமிழை கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வேறு இப்போ ஒரு ஆங்கில பாட்டு அது இது வச்சு ரொம்ப தமிழை கொண்டாடாதீங்க, இல்லாமல் ஆக்கிடாதீங்க. இப்போ எப்படி தம்பிதுரை பாருங்கள், சுயநலமாக தன்னுடைய பேரை ஹீரோவுக்கு வச்சு விட்டார். அது மாதிரியாவது இருக்கணும், ஒரு சுயநலம் வேணும்ல, இல்லைன்னா இது முடியாது. டெஃபினட்டாக இது பெரிய வெற்றியாகும். ஐ திங்க் 12th ரிலீஸ் நினைக்கிறேன் இந்த படம், இல்லை ஏதோ ஒன்று தியேட்டர் எப்போ கிடைக்கும் போது போங்க. ஏன்னா இப்போல்லாம் பேப்பரை திறந்தா போதும், டெய்லி 2 படம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதில் அது மாதிரி இல்லாமல் இந்த படம் பெரிய வெற்றியாக அமைய வேண்டும். ஏன்னா சகோதரர் இந்த கதாநாயகனாக நடித்தவர்கிட்ட வரும்போதே சொன்னேன், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறியா, நல்லா இருக்கிறியா நீ அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கதாநாயகன் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் டெஃபினட்டாக பெரிய அளவில் வளர வேண்டும்.